السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜனசான தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கொள்கை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஜும்மாவுடைய தினத்தின் அதனுடைய நற்பலன்களை அடைந்து கொள்வதற்காக நாம் ஒன்று இருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு எண்ணற்ற எச்சரிக்கைகளை தன்னுடைய தூதர்களின் மூலியமாக எச்சரிக்கை செய்ய வைத்தார். அப்படிப்பட்ட அனைத்து செய்திகளையும் உள்வாங்கியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அல்லாஹ் பெருமானார் எதை எச்சரிக்கையாக சொன்னார்களோ அந்த எச்சரிக்கப்பட்ட செய்திகள் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் இறை தூதருக்கும் இறைவனுக்கும் கட்டுப்படக்கூடிய நன்மக்களாக இருந்தார்கள். இருந்ததுடைய வரலாறுகளையும் நாம் நிறைய பார்க்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதன் காரணங்களினால் பல இடங்களில் ஒரு செய்தியாக சொல்லி காட்டுவான், அதில் நேரடியாகவும் ஒரு செய்தியையும் சொல்வான். இறையச்சம் என்றால் என்ன, எச்சரிக்கையை யான் விளங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான இறைவனுடைய அறிவு படைத்து அறிவாளிகள் என்பதை விளங்கும் விதமாக, யார் என் புறத்தில் வரக்கூடிய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அந்த நரகத்திற்கு அஞ்சி இறைவனை பயந்து தன்னை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் அறிவாளிகள் என்பதாக பல இடங்களில் அல்லாஹ் சொல்லியும் காட்டுவான். அப்படி சொல்லக்கூடிய இடங்களில் ஒரு இடம் வமினன் நாசி, மனிதர்களிலும் ஒத்தவ்வாபி, ஊர்வனவற்றிலும் வல்லநாம், கால்நடைகளிலும் முக்தலிஃபுன் அல்வானுஹு, பல தரப்பட்ட நிறங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்றான். மனிதர்களிலும் ஊர்வனவற்றிலும் கால்நடைகளிலும் பலதரப்பட்ட நிறங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், கதாலிக இன்னமா யஹ்ஸல்லாஹு மின் இபாதிஹி, அப்படி நான் பல நிறங்கள்ல உங்களை படைச்சிருந்தாலும் அந்த நிறங்கள்லாம் உங்களுடைய பெரிய திறமையா நீங்க எடுத்துக்கிட்டாதீங்க. வெள்ளையா இருப்பதனாலயோ இல்ல கருப்பா இருப்பதனாலயோ அந்த மாதிரி பல உயர்ந்தங்களை படைச்சிருக்கேன், அந்த மாதிரிதான் உங்களையும் படைச்சிருக்கேன். அந்த நிறங்களை மையப்படுத்தி உங்களை நீங்களே பெரிய ஒரு ஆள்னு கற்பனை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னமா யஹ்ஸல்லாஹு மின் இபாதில் உலமா, என்னுடைய அடியார்களில் யார் என்னை அஞ்சுகிறார்களோ அவர்கள்தான் உலமாக்கள், அறிந்தவர்கள், அறிஞர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்னுடைய எச்சரிக்கைகளை உள்வாங்கிக் கொண்டு யார் என்னை அஞ்சுகிறார்களோ அப்படி அஞ்சக்கூடிய மக்கள் தான் அறிவாளிகள், அறிந்தவர்கள். அப்படி அந்த எச்சரிக்கையை அஞ்சாத எந்த நபராக இருந்தாலும், அவன் உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எந்த நிறத்தில் இருந்தாலும், என்ன திறமை வாய்ந்திருந்தாலும், இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், என்ன கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் அவன் அறிவாளி கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நான் சொல்லக்கூடிய அறிவுரைகளை அஞ்சி அந்த எச்சரிக்கைகளை அஞ்சக்கூடிய நபர் தான் அறிந்தவர்கள், மற்றவர்கள் அறிவாளி கிடையாது. நீ உலகத்துக்காண்டி வேணும்னா மக்கள் மத்தியில் பெரிய அறிவாளியாக போற்றப்படலாமே ஒழிய என்னை அஞ்சாத நபர்கள் அறிவாளி கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால்தான் அல்லாஹ் பெருமானார் தன்னுடைய சமூகத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துல என்னுடைய சமுதாயத்தில் சிறந்தவர்கள் என் தலைமுறையினர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்னுடைய சமூகத்தில் சிறந்தவர்கள் என் தலைமுறையினர் அப்படின்னு அல்லாஹ் பெருமானார் சொல்வார்கள். அதற்கடுத்து வரக்கூடியவர்கள்
அதற்கடுத்து வரக்கூடியவர்கள் தாபியன்கள், தபூ தாபியன்கள் வரைக்கும் அந்த 3 தலைமுறைக்கு மட்டும்தான் சிறந்தவர்கள் என்ற அடையாளத்தை சொல்வார்கள். ஏன் அவர்களுக்கு மட்டும் அவ்வளவு பெரிய சிறப்பு? எல்லாருமே நம்பிக்கை கொண்டிருக்கோம், எல்லாருமே அஞ்சுறோம், எல்லாருமே வணங்குறோம், எல்லாருமே பொருளாதாரத்தை செலவு பண்றோம். இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய தரஜாவை பெருமானார் கொடுத்தார்கள். காரணம் என்னன்னா, அவர்கள் இஸ்லாம் என்ற ஒரு வட்டத்துக்குள் நின்றவர்கள் அத்தனை பேருமே. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நின்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமில் ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்திற்குள் தான் அத்தனை நபர்களுமே நின்றார்கள். நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வட்டம் போட்டு இதுதான் இஸ்லாம் நிக்கிறோம். வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. எப்படி அவர்கள் சிறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரால் போற்றப்படுவதற்குண்டான காரணம், அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு வட்டத்தை போட்டு இதுதான் இஸ்லாம் என்று அத்தனை பேரும் அந்த வட்டத்திற்குள் நின்ற நபர்கள். அதனால்தான் அவர்களால் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு எச்சரிக்கையும் விளங்கி அதை நடைமுறைப்படுத்தி தன்னை சீர்படுத்திக் கொள்ள முடிந்தது. நம்ம எப்படி இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு வட்டம் போடுறது, உங்க குடும்பத்துக்கு ஒரு வட்டம் போடுறது, இதுதான் இஸ்லாம். தர்கா வழிபாட்டுல உள்ளவர் காலகாலமா அதை நியாயப்படுத்தி இது என்னுடைய இஸ்லாம் அப்படின்னு சொல்லி வாழ்வார். அது சார்ந்து எத்தனை எச்சரிக்கை வந்திருந்தாலும் காது கொடுத்து கேட்கவே மாட்டார், அதை பார்க்கவும் மாட்டார். இறை தூதரால் எவ்வளவு இடங்களில் கண்டிக்கப்பட்டிருந்தாலும் அது எவ்வளவு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும், எங்க உடுமுறை சேர்க்கணும்னு சொன்னாலும் இது என்னுடைய இஸ்லாம். ஒரு சில பேரை பார்க்கலாம், இறை தூதர் அப்ப மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செஞ்சிடாதீங்க, எனக்கு பின்னால் நான் காட்டி தராத எந்த ஒன்றையும் செஞ்சிடாதீங்கன்னு அது சார்ந்த பல எச்சரிக்கை சொல்லியிருப்பாங்க. இன்றைய வரைக்கும் பல விதத்தில் நடைமுறையில் இருக்கும். இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத நிறைய விஷயங்கள் வழக்க வழிபாடுகளாக ஒன்றுக்குள்ள இருக்கும். அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் சொல்லுவார், இது இஸ்லாம். அந்த கூட்டத்திற்கு, அந்த குடும்பத்திற்கு, அந்த நபருக்கு அது ஒரு இஸ்லாம். ஒரு சில பேர் இணை வைப்புல மட்டும் கரெக்டா இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அதுல மட்டும்தான் அவர் இஸ்லாமை பின்பற்றுவார். இறைவனுக்கு இணை வைக்க கூடாது என்ற அந்த ஒரே ஒரு விதியை மட்டும் கையில வச்சுக்கிட்டு நிறைய தவறுகளை செய்வார். அல்லாஹ் மன்னிச்சிருவான், இறைவன் மன்னிச்சிருவான் அப்படிங்கிற அடிப்படையில இறைவன் தடுத்த விஷயம் அத்தனையும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இன்னும் பல பேரை பார்த்தா நல்ல தொழுகையாளியாக இருப்பாங்க, அது மட்டும்தான் அவருடைய வணக்கமா இருக்கும். அதை மட்டும்தான் அவர் விலகி வச்சிருந்து அது மட்டும்தான் இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய நபர்களும் இருப்பார்கள். தொழுகை மட்டும் சரியா இருக்கும், அவர்கிட்ட நிறைய ஓட்டைகள் இருக்கும். இஸ்லாம் தடுத்த பல விஷயங்களை செய்யக்கூடிய நபரா இருப்பாரு, ஆனால் தொழக்கூடிய நபர்களாக இருப்பார். ஒரு சில பேர் புகை பிடிப்பார்கள், ஒரு சில பேர் மது அருந்துவார்கள், விபச்சாரம் செய்வார்கள், வட்டியில் ஈடுபடுவார்கள், பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுவார்கள், அல்லாஹ் படைத்த படைப்பில் மாற்றத்தை செய்வார்கள். காதுல போடக்கூடிய ஓட்டையை முதற்கொண்டு இறைவன் படைத்த படைப்பில் மாற்றம் செய்யக்கூடிய நபர்கள் இன்றளவும் இருப்பார்கள். சொல்வார்கள், இது எங்களுக்கான இஸ்லாம். எப்படி தான் எதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோமோ அந்த செஞ்ச விஷயங்களை எல்லாம் நியாயப்படுத்தி இது எங்களுக்கான இஸ்லாம். தான் செய்யாத விஷயத்தெல்லாம் இஸ்லாமிக் தடுத்திருக்கு. ஒருத்தர் ஒரு 5 பெண் குழந்தையை வச்சிருக்கிறாருன்னா அவர் சொல்லுவாரு, வரதட்சணை எவ்வளவு பெரிய மோசமான பாவம் தெரியுமா? ஏன்னா அவருக்கு அதுல வலி இருக்குன்னு அர்த்தம். அவருக்கு ஒரு 4-5 பெண் குழந்தைகள் இருக்கும், அதை கரை சேர்க்கணும். அதனால அவர் எதை விளங்கி வச்சு போல இஸ்லாம் சொல்கிறது வரதட்சணை பெரிய பாவம். எப்படி வரதட்சணை திருமணங்களை போய் கலந்துக்கிறீங்க? வரதட்சணை எப்படி வாங்குறான்? மகர் கொடுத்தாலும் திருமணம் செய்யணும், நல்லா வாதிடுவார். ஏன்னு கேட்டா அவருக்கு அந்த இடத்துல மட்டும்தான் பிரச்சனை இருக்கு, அதை மட்டும் தான் சரியா செஞ்சு யாராவது வரதட்சணை கொடுக்காம மகர் கொடுத்து பெண்களை எல்லாம் திருமணம் செய்து போயிட்டு நல்லா இருக்குமே, அதுல அவருடைய இஸ்லாம். ஒரு சில பேர் மோசடி தான், கலப்படம் தான் அவங்களுடைய பிசினஸ். ஒரு சில பேர் வட்டி இல்லாம இருக்கவே முடியாது. இப்படியாக தனக்கான ஒவ்வொரு நபரும் ஒரு இஸ்லாம் கையில வச்சுக்கிறது, தனக்கு ஒரு வட்டம் போட்டுக்கிறது, இந்த வட்டத்துக்குள்ள எனக்கான இஸ்லாம், இப்படிதான் நான் இருப்பேன். ஆனா சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு வட்டத்தை போட்டு எல்லாருமே அதுக்குள்ள நின்றாங்க. இது எனக்கான இஸ்லாம், இது என்னுடைய வழி, இது என்னுடைய ட்ராக் இப்படிங்கிறது இல்லாம இறை தூதர் எதையெல்லாம் எச்சரிக்கையாக சொன்னார்களோ அந்த எச்சரிக்கையில் எல்லாம் அற்பத்திலும் அற்பமாக இருந்தாலும் கடைபிடித்தார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள். இது செய்யாத போல செய்யாத, செய்யினா செய். அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பலாமன் கசப சய்யத்தன், யாராக இருந்தாலும் சரி ஒரு தீமையை செய்துவிட்டு அந்த தீமை, அந்த குற்றம் அவரை சுற்றி வளைத்துக் கொள்ளுமானால் அவர்கள் நரகவாசிகள். அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு தீமை செய்து அந்த தீமை இறுதி வரை மரணம் வரை எல்லா இடத்திலும் மன்னிப்பு கேட்கப்படாமல் சரிதான் நான் செய்யறதுன்னு சொல்லி மரணம் வரைக்கும் இருந்தால் அந்த தீமை, அந்த குற்றமே நம்மளை சுற்றி வளைத்துக் கொள்ளும், அது உங்களுக்கு உடனே நரகத்தில் சேர்த்துரும். நிரந்தரமாக வெளியிருப்பீர்கள். அல்லாஹ் சொல்றான். அற்பத்து சின்னதா இருக்கணும், சிகரெட் இருக்கட்டுமே, மனிதனுடைய பார்வையில புகை பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுல்ல, அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
அந்த போய் அல்லாஹ் கண்டிக்கிறான் இல்லையா, உன்னுடைய கரங்களை நாசத்தை கொள்ளாத. அதனால எவ்வளவு பெரிய பேர் விளைவு வருது. இருந்தாலும் ஒருவர் அதை கடைசி வரைக்கும் செய்யறாருன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீ ஒரு தீமை செய்யறப்பா, அந்த தீமை கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிற, அது ஒன்றே போதும், உன்னை சுற்றி வளைத்துக் கொள்ளும். அந்த குற்றம் உன்னை சுற்றி கொள்ளும், உன்னை கொண்டு போய் அது போய் நரகத்துல சேர்த்துரும். அப்படி என்றால் சஹாபாக்கள் எப்படி அவ்வளவு பெரிய உச்சபட்ச அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க, ஏன் நம்மளால முடியலைங்கிறது விளங்குதா இல்லையா? நபித்தோழர்களால் ஒவ்வொரு செய்தியும் உள்வாங்கி கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதை நம்மளால் ஏன் ஏற்க முடியலை என்றால், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் சரியா தான் இருக்கிறேன், ஒன்று ரெண்டு அந்த விஷயங்கள் மட்டும்தான் தப்பு, அதை தப்பாவே எடுத்துக்கிறது கிடையாது. நான் செய்யாத ஒரு விஷயத்தை, நான் நடைமுறைப்படுத்தாத விஷயத்த நான் எதை நடைமுறைப்படுத்தணும் அதை மட்டும் இஸ்லாம்னு விளங்கிக்கிட்டு, நான் நடைமுறைப்படுத்தப்படாத எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி அதை பத்தி கவனத்துக்கே கொண்டு வர கிடையாது, அதை பத்தி தேர்றது கிடையாது, அதை அறிஞ்சுக்கிறது கிடையாது, அது எவ்வளவு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது கிடையாது. இறைத்தூதரால் எந்த விஷயம் சொல்லப்பட்டாலும் ஒரு எச்சரிக்கை தான், உடனே அதுல இருந்து தவிர்த்துக் கொள்வார்கள். அப்ப அதை செய்ப்பா அப்படிமாங்க, செய்யும் சொல்ல அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த மக்கள் கட்டுப்பட்டார்கள். தொழுகையை பற்றி பல இடங்கள்ல ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருப்பாங்க. அப்பா தொழுகைன்னு சொன்னா நீ காஃபிர் அப்படிங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள். அந்த மக்கள்கிட்ட எவ்வளவு தொழுகையோடு ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. போர்க்களங்களில் கூட தொழுகை விட்டவர்களாக நபித்தோர்களை பார்க்க முடியுமா? போர்க்களங்கள்ல, பயணத்துல எந்தெந்த வகையில் சலுகை வழங்கப்பட்டதோ சலுகையை பயன்படுத்தி அழகான நடைமுறைப்படுத்தினார்களா இல்லையா? அஜருடைய வக்துக்கு பாங் சொல்லப்பட்டு இகாமத் சொல்றதுக்கு ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அங்கே அழைப்பாளரை நிறுத்தி வச்சுட்டு தொழுகை நடத்தப்படணும்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சுட்டு, யாரார் தொழுகைக்கு வராமல் வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நான் போய் அந்த வீட்டோட வைத்து எரித்து விட வேண்டும் என்று எனக்கு தோணுதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தொழுகையுடைய விஷயத்துல பரலான தொழுகையை இமாம் ஜமாத்தா பள்ளியில் நான் தொழுகப்பா அப்படின்னு சொன்ன நடைபெறுமானார், யார் இந்த தொழுகைக்கு எத்தனை பேர் வராமல் இருந்திருப்பாங்க, சொற்பத்திலும் சொற்பமாக இருந்திருப்பார்கள் அங்கே எங்கேயும் ஒவ்வொன்னா. அதற்கு இறை தூதருடைய கடுமையான எச்சரிக்கை, உங்களை எல்லாம் வீட்டோட வச்சு எரிச்சுட்டா என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அவர் வீட்டோட வச்சு கொளுத்து விட்டா என்ன, சாதாரண உளி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய உணவுல அந்த குதிங்கால ஒரு சில இடங்கள் கழுவப்படாம இருந்தது. குதிங்கால ஒழுங்கா கழுவலன்னா உனக்கு நரகம் நாங்க ரசூலுல்லாஹ் சரி பண்ணிக்கிறாங்க. இப்படி இந்த புளிங்காலு அவசரத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கரையோ ஏதோ ஒண்ணு சரியா கழுவல, கழுவாத நபரை கலனபெருமானார் சொன்னார்கள், இந்த புதிங்கால் ஒழுங்காக கழுவப்படவில்லை என்றால் உனக்கு நரகம். ஹிஸாம் பின் ஹக்கீம் அப்படின்னு ஒரு சஹாபி வர்றாரு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல. அல்லாஹ்வுடைய தூதர்ல ஏதாவது கொடுங்க, கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். திருப்பி வந்தாரு, திருப்பி கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதர்ல ஏதாவது, திருப்பி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். திருப்பி கேட்டாரு, அப்ப அவரை கூப்பிட்டு அழைச்சு அல்லாஹ் சொன்னார்கள், ஹிஸாம் பின் ஹக்கீம் இடத்துல, ஹக்கீம் இங்க வாங்க, இது சிறந்தது கிடையாது, இந்த கையை இப்படி தாழ்த்தி இப்படி கேட்கறீங்களே இது சிறந்தது கிடையாது, இப்படி கொடுக்கறதா சிறந்தது. எப்பவுமே செல்வத்தை பொருளாதாரத்தை போதும் என்ற மனதோடு கையால பாருங்க, அது நல்லா பறக்கத்து செய்வான். போதும் என்ற மனதோடு ஒரு விஷயத்தை நீங்க அடைஞ்சுக்கிற பாத்தீங்கன்னா அதுல பறக்கத்து இருக்கும். நீ பேராசையோடு அழிவினால் அதான் உனக்கு அழிவுங்கிறாப்புல சொல்ல எச்சரித்தார்கள். அதற்கு பின்னால் அவர் மரணம் வரைக்கும் ஏழ்மையிலும் ஏழ்மை, உச்சபட்ச ஏழ்மையில் இருந்தார். ஜக்காத்து வாங்கக்கூடிய நிலைமையினால் இறுதி வரை வாழ்ந்தார். அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆட்சி தலைவர்களும் அழைத்தார்கள், அப்பா இந்த ஹிஸாம் பின் ஹக்கீம் அவருடைய தொகையை கொடுத்துருக்குப்பா, ஜக்காத்துடைய நிதி இருக்குது, ரொம்ப சிரமத்துல இருக்கிறாரு, எனக்கு வேணாங்க, என்னுடைய உழைப்புல நான் சாப்பிட்டுக்கிறேன் போதும். உமரெல்லாம் சொன்னார்கள், அவர் ஹக்கீம் வர சொல்லுங்க, அவர் பார்த்து என்னுடைய ஆட்சி இந்த கீழே இருக்கும் பொழுது நான் ஏதோ அநியாயம் செஞ்சுட்டு ஆயிரும், அவரை வர சொல்லி அவருக்கு உண்டான பங்கு அவருக்கு உண்டான தொகையை வாங்கிட சொல்லுங்க, ஜக்காத்துடைய தொகையிலிருந்து அவருடைய தேவையை பூர்த்தி பண்ணிடுவோம், எனக்கு வேணும். உமரெல்லா சொன்னார்கள், அல்லாஹ்வை சாட்சியாக்கி சொன்னார்கள், அவருடைய உரிமையை நான் வழங்குகிறேன், அவர் வேணாண்டார், அல்லாஹ் நீ தான்டா சாட்சி அப்படின்னாங்க. யாரு? உமரெல்லா. ஏன்? இறை தூதர் இந்த வார்த்தைகள் மத்தியிலே சொன்னார்கள், இது சரி கிடையாது பான்னாங்க, உங்களுடைய சுயமரியாதையை பாதிக்கும், நீ அளவுக்கு மீறி இப்படி ஆசை கேட்டுக்கொண்டு அல்லாஹ் உங்களை அடையாளப்படுத்தி விடுவான், உடம்பில் சதை இல்லாமல் எலும்பாக அடையாளப்படுத்தப்படுவார்கள், இப்படி கையெழுத்துற வேலையை வச்சுக்கிறாதீங்க. எவ்வளவு சிரமமான சூழலாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆளுகிட்ட சாப்பிடுறது சாப்பாடு இருக்குன்னா இன்னொருத்தரை கூப்பிட்டு சாப்பிடுன்னு சொன்னாங்க சொல்லலாம். ஒருவருடைய சாப்பாட்டை இன்னொருத்தரை கூப்பிட்டு 2 பேரா சாப்பிடுங்க, அதுல போதுங்கிறது எல்லாம் பிறக்க செய்வான். ஒரு வீட்டுல 2 பேருக்கு உண்டான உணவு தான் இருக்கா, இன்னும் 2 பேரை கூப்பிட்டு 4 பேரா சாப்பிடுங்க, 2 பேருடைய உணவை 4 பேர் சாப்பிடுங்க, கொடுக்கணுங்கிற நிலைமையில வாங்கணும் நிலைமையில இருந்துடாத. அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை, சாதாரண அறிவுரைகள் தானே இதெல்லாம். இப்படிப்பட்ட அறிவுரைகள் மட்டும் இதை சொல்ல போது அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, மரணம் வரைக்கும் சரியாதான் இருக்கணும், நான் அதுல இருந்து அந்த தப்பை ஒரு காலம் நான் செஞ்சிடக்கூடாது,
இன்னும் ஒரு சில பேர் அதற்கு பின்னால் சொல்கிறார்கள், இந்த அறிவுரையை கேட்டதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் ஒட்டகத்தில் பயணிப்போம், ஒட்டகத்தை பயணத்தில் இருக்கும் போது எங்களுடைய சாட்டை அந்த குச்சி கீழே விழுந்துருச்சுன்னா அதை யார்ட்டையும் எடுத்து கொடுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னு சொன்னால் இப்படி உதவியும் தர்மம் என்று நல்லபெருமாள் சொல்லி இருக்கிறார்கள். எப்படியா ஒரு உதவி செஞ்சாலும் அது தர்மம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மூட்டை தீர்ப்பு போறாரு, கீழே வந்துருச்சு, தூக்கி வண்டியில வச்சு விட்டா அது ஒரு தர்மம். சின்ன சின்ன உதவிகள் கூட தர்மமாக்கப்படும். நான் கீழே விழுந்ததை எடுத்துக்கொடுன்னு சொல்லி ஒரு எடுத்து கொடுத்தால் எனக்கு ஒரு தர்மம் செஞ்சதான் ஆயிரும். இறை தூதர் எங்கள் மத்தியில இதை பத்தின அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க. சகாபாக்கள் சொல்றாங்க, வட்டியை பத்தின அறிவிப்பு, வட்டி ஹராம், 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் குர்ஆனில் தடுத்தான். அந்த மக்கள் மத்தியிலே பிரபலமாக இருந்த தொழிலில் ஒரு தொழில் வட்டி தொழில். அதை செய்தவர்களில் நபிலாரின் குடும்பத்தில் இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் உட்பட இருந்தார். அவருடைய தொழில் வட்டி. அல்லாஹ் சொல்கிறான், எம்வஹுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான். எந்த ரூபத்திலும் வட்டி இருக்கக்கூடாது. அழிக்கிறான்டா, அதை அழிக்கிறத ஒருத்தர் செஞ்சானா அவனுக்கு அழிவு தானே. அல்லாஹ் ஒரு விஷயத்தை அழிக்கிறேன்னு சொல்லிட்டான். அழிக்கிறத நீ எந்த ரூபத்துல போய் நீ வாங்குறியோ, வட்டியை கொடுக்குறியோ, இல்ல சாட்சியா இருக்கிறியோ, எழுது போகவனாக இருக்கிறியோ, யாராக இருந்தாலும் பாவத்தின் சம பங்காளிகள் தான் நீங்கள். உங்களுக்கு ஒரே பாவம் அதே பாவம் வந்துதான் சேரும். சிரமம்னு சொல்லிட்டு போய் வட்டிக்கு வாங்கிறாதீங்க. அது வீடோ பொருளாகவோ இல்ல வண்டியாகவோ எதுக்கா இருந்தாலும் சரி, வட்டின்னு போய் நின்றாதீங்கன்னு அப்பொழுது தடுக்கப்பட்ட பொழுது அந்த மக்கள் மத்தியில் அன்றைய பொழுது இறக்கி அருளப்பட்ட வசனத்துக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் எப்படி தெரியுமா? இன்றிலிருந்து அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் பல பேருக்கு வட்டிக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு வர வேண்டிய வட்டியெல்லாம் நிறைய இருக்குது. மக்கள் ஏளனமாக ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது, எப்படி உங்களுடைய அண்ணன் உங்களுடைய சகோதரன் மகன் வட்டியை ஹராம்னு அறிவிச்சுட்டாராமே, தடை செய்யப்பட்டதாக, உங்க தொழில் போச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் அவர் சொன்னார், எனக்கு வர வேண்டிய அத்தனை வட்டிகள் என்னுடைய தூதர் சொல்லிட்டாங்க. என்னுடைய இறை தூதர் சொன்ன வார்த்தை எல்லாரிடம் இருந்த வகை, எனக்கு வர வேண்டிய அத்தனை வட்டியையும் நான் தள்ளுபடி செய்கிறேன், எனக்கு உண்டான அசலை மட்டும் கொடுத்துருங்க. ஒரு எச்சரிக்கை, இதன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு செய்தி வந்துருச்சு, ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அந்த எச்சரிக்கையை உள்வாங்கி கொண்டார்கள், அதிலிருந்து விலகிவிட்டார்கள். யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. அனபெருமானார் இறுதி தருணத்தில் மரணத்துடைய தருவாயில் சொல்லக்கூடிய வார்த்தை, யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. ஏன்? அவர்கள் அவருடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலமாக ஆக்கிவிட்டார்கள். அவருடைய நபிமார்களுடைய, அவளுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய அடக்கத்தலம் இருக்கிறது, அதை வணக்கத்தலமா மாத்திட்டாங்க, வணங்கக்கூடிய இடமாக மாற்றி விட்டார்கள். அதனால் சபிப்பானாக என்று. என்னை அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. இறை தூதரை அந்த மாதிரி பண்ணாங்களா? எவ்வளவு பாசநேசம் வைத்திருந்தார்கள். எங்களை தூதரை நாங்க அந்த மாதிரி மௌத்தானதுக்கு அப்புறம் வழிபட போறோம் போய் நின்றாங்களா? இல்லையே. ஒரு இபாதத்தில் கூட அவர்களுடைய சாயை எங்கள்கிட்ட வந்துடக்கூடாதுன்னு பார்த்தவர்கள் இல்லையா சகாபாக்கள்? ஒரு இபாதத் செய்யறாங்க, ஆசராவுடைய நோன்பு 10வது நாள் நோன்பு நோக்குறாங்க. அந்த தருணத்தில் மதனாவுல யூதர்கள் எல்லாம் நோன்பு நோட்டு இருக்கிறார்கள். அப்போது அவங்களுக்கு என்னப்பா நீங்க எப்ப நோன்பு நோட்டிருக்கீங்க? அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்த கடலை பிளந்து அல்லாஹ் காப்பாற்றிய நாள் இந்த நாள், இந்த 10வது நாள், அதனால நாங்க நோம்பு நோட்டிருக்கிறோம். பிறகு மூசா நபி காப்பாற்றப்பட்ட நாள், நாங்க நோம்பு நோக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதை விட உரிமைப்படுத்தவர் நாங்க தானே சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி யாசராவுடைய நோம்பு வழக்கத்துல தானே இருக்குது. நோம்பு நோட்டு இருக்கும்போது சகாபா கட்டு ஒரு கேள்வி வருது, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு மாறு செய்ய சொல்லி இருக்கிறீங்க, கடைசி நேரத்தில் அவர்களை சபிப்பானாங்கன்னு சொன்னாங்க. பல நேரங்கள்ல அவங்களுக்கு மாறு செய்யுங்க, வேலைக்காரர்களுக்கு மாறு செய்யுங்கள். அப்ப மாறு செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த இபாதத்து ஒத்து போறாப்புல இருக்கேன், 2 பேரும் ஒரே நேரத்தில் நோன்பு வைக்கணும், அது எப்படி அப்படின்னா? அப்ப நம்ம சொன்னாரு, அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் 9-10 2 நோன்பு அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நோன்பு, ஆசுரா நாள்ல ஒரு நோன்பு. இதை கேட்டது யார்? சகாபாக்கள். எப்படி அவங்க கூட நம்ம எப்படி ஒத்து போறது? நீங்க தானே எச்சரிச்சீங்க, நீங்க தானே சபித்தீர்கள், அவங்க கூட எப்படி போய் நம்ம ஒன்னா நிக்க முடியாத? இறை தூதர்களை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். இறைவனால் அனுப்பப்பட்ட அத்தனை வேதத்தையும் மாற்றம் செய்து விட்டார்கள். இறைவனுடைய சாபத்துக்கு உண்டான நபர்களாக ஆகிவிட்டார்கள். அவங்க கூட எப்படி ஒத்தாப்புல ஒரு இபாதத்தை செய்ய முடியும்னு கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 2 நோன்பு வைங்க, உங்களுக்கு மாறு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு இடங்கள் அனுபவமான சொன்னார்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களை சார்ந்தவர் தான், அது யாரா இருந்தாலும் சரி. இஸ்லாம் அல்லாத இன்ன பிற மதம் சார்ந்த மக்களுடைய கலாச்சாரங்களை எவர் பின்பற்றுகிறாரோ அவர்களை சார்ந்தவர் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களை சார்ந்தவர்களே. எவ்வளவு பெரிய வார்த்தை, சாதாரண வார்த்தையா? ஒரு முஸ்லீமுடைய என்ன எப்படி இருக்கும்? இறை தூதர் சொல்லியிருக்காங்க, அவர்களை சார்ந்தவர்கள் இல்லைன்னா சொர்க்கம் போச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான், முடிஞ்சு, நான் நரகவாசின்னு அர்த்தம். நான் ஒருவரை பின்பற்றுறேன், இறை தூதர் சொன்னதை கேட்க மாட்டேன்,
அது இங்க இருக்கக்கூடிய மடிரப்புறதுங்கிற அந்த கலாச்சார ரீதியா இருக்கட்டும், 40 கொண்டாடி ஏதோ தத்துவம் பாத்தியான்னு எதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்தினாலும் பிற மக்கள்கிட்ட இருக்கிறதான எடுத்து வச்சு நாங்கள் ஒண்ணு செய்யறோம்னு சொல்லக்கூடிய வழக்கமா இருக்கு. அதை யார் எப்படி செஞ்சாலும் அது எங்கிருந்து வந்துச்சு? அல்லாஹ் பெருமானார் சொன்னார்கள், ஜன்னத், என்னுடைய சமுதாயத்தில் அனைவரும் சொர்க்கம் செல்வார்கள், இல்லாமல் அபா, ஏற்க மறுத்தவர்களை தவிர. ரசூலுல்லாஹ் இல்ல வமன் யஃபா, இந்த மறுத்தவர்கள் என்றால் யார்? அல்லாஹ் பெருமானாரிடத்தில் கேட்கப்படுகிறது. மன் அத்தானி அலல் ஜன்னா வமன் அஸானி ஃபக்கத் அபா, எனக்கு கீழ்ப்படிந்தவன் சொர்க்கம் போவான், எனக்கு மாறு செய்தவன் தான் மறுத்தவன். நான் சொல்றதை நீ கேட்டுட்டீங்கன்னா கட்டுப்பட்டீங்கன்னா சொர்க்கவாசி. கட்டுப்படாத நபர்கள் மாறு செய்தவர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. அது வணக்க வழிபாடு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்ல என்ன பிற குணநலன் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், இல்ல போத வஸ்து சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் இறை தூதருடைய கட்டளைக்கு உடனே கட்டுப்பட்டு அதில் எச்சரிக்கை செய்கிறார்களே, நரகம் என்று சொல்கிறார்களே, அப்படி என்றால் அது அதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு யோசிக்கிறாங்க. மதுவுடைய காலங்காலமாக இருந்த ஒரு குடிப்பழக்கம் மது. மதுவையும் அரபியர்களையும் அவ்வளவு இலகுவாக பிரித்து விட முடியாது. அப்படிப்பட்ட காலச்சூழலில் வாழ்ந்தவர்கள். இங்கெல்லாம் மது பாட்டில் வாங்கப்படுதா? மது காய்ச்சி ஒவ்வொரு வீட்லயும் காய்ச்சி இருக்கு மது. அப்படி குடித்து அதிலே ஊறி திளைத்த நபர்களிடத்திலே மது ஹராமாக்கப்படுகிறது. உகது பொருளை எல்லாம் பல சகாபிகள் மது அருந்தியவர்களாக போரிட்டார்கள். அன்சாரில்லாஹு மது அருந்திய நிலையிலேயே கொல்லப்பட்டார். அப்போது மது ஹராமாக்கப்படவில்லை. எப்போது? உஹதுடைய போர்க்களத்தில். அதுக்கு பின்னால் மது ஹராம். அப்ப அந்த பழக்கத்துல எவ்வளவு ஊறி இருப்பாங்க. மதுவை தடைன்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழப்பா இருந்திருக்கும். டெய்லி குடிச்சுக்க இருக்கிறமே. இன்னைக்கெல்லாம் நம்ம தடைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் 1400 வருடங்களாக நடைமுறையில் இருக்கிறது. அதை பல பேர் செஞ்சுக்க இருக்கிறாங்க. அதுக்கான பிரச்சாரம். அங்கே நடைமுறை அப்பெல்லாம் கிடையாது. எல்லாமே சகஜமா வட்டி, கொலை, கொள்ள, விபச்சாரம், மது எல்லாமே சகஜமான நடைமுறையில் இருந்த காலகட்டத்தில் தடை என்று அறிவிப்பு வந்த காலம். இப்போதும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. மதுவை பற்றி சொல்லும் போது மது ஹராமாக்கப்பட்டு விட்டது. அப்படி மிஞ்சி 1-2 பேர் அங்கே குடித்தார்கள். அதற்கு தண்டனை வழங்கப்படுகிறது. எப்படி? அல்லாஹ் பெருமானார் எப்படி ஒரு மனிதனுடைய அந்த மானத்தை புனிதம் என்று சொன்னார்களோ, அந்த மானம் எப்போதும் ஒரு மனிதனுடைய மானத்துல கை வச்சிடாதீப்பா. அல்லாஹ் பெருமானோட கடுமையான எச்சரிக்கை. துல்ஹஜ் மாதத்தை சொல்லி, துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாளை சொல்லி, அந்த ஹரம் ஷரீஃபுடைய அந்த இடத்தை சொல்லி, இந்த இடத்தில் இந்த நாளில் இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ அது போன்றுதான் ஒரு மனிதனுடைய உடமை, அவனுடைய உயிர், அவருடைய மானம் புனிதமானது சொல்ல எச்சரிக்கை விடுத்தார்கள். ஆனால் அந்த மானத்தோட விளையாடுறாப்புல ஒரு தண்டனை ஒண்ணு கொடுத்தாங்க அந்த மது. அப்பதான் திருந்துவாங்க. மது தடை. ஒரு மது குடிச்சிட்டு வந்துட்டாருன்னா விளக்குமாறு, செருப்பு, பேரிச்சம்பளம் மட்டை வீட்டுல இருக்கிற சொல்லி எல்லாத்தையும் எடுத்து அடிங்க, ரோட் போட்ட சாப்பிட்டவன் அவெல்லாம் சொல்லுவான். நாளைக்கு நான் இந்த செருப்படி சரியான அடியா இருக்க முடியாது, வீட்டுல போட்டு வெளுத்துட்டாங்களே, ரோட்ல செருப்பாலே அடிக்கிறது, காலில் கிடக்கிறத கலத்தி தலையிலே அடிக்கிறது. மானம் போகுமே, போகட்டும், மானம் புனிதமானது. இந்த இடத்துல உன எதிரே தூக்கணுமே. அப்துல்லாங்கிறவரு, அப்துல்லாவை பத்தி சஹாபாக்கள் சொல்றாங்க, அப்துல்லா இருந்தார், அவரை நாங்க ஹிமார் அப்படிமோ, ஹெலுதமோ. ஏன்னா அவர் எல்லாரும் சிரிப்பு காட்டுவார். ரசூல்லாவை கடுமையாக சிரிக்க வைத்தவர் அவர் தான் ஹிமார். அவர் என்ன பண்ணுவாரா? அவர் பேர் அப்துல்லாவா. கடுமையா பல விஷயங்களை சொல்லி சொல்லி எல்லாம் பெருமானார சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் தண்ணி அடிச்சாரு ஃபுல்லா, மது போதையில வந்து அண்ணன் பெருமானார் வர்றாங்க, அடிக்கட்டாங்க, சிரிக்க வச்சா சாத்துங்கட்டாங்க, போட்டு செருப்பு கண்டு அடிங்க, பேரிச்சம்பளம் மட்டை ஆயிட்டு எது எது கையில கிடைக்குதோ எடுத்துக்கிட்டு சாத்து. ஒரு சில பேர் துணி இருக்கலாம், போட்டு இருக்கிறாங்களா, அடிக்கிறாங்களா, சாத்துறாங்களா. எவ்வளவு பாசம் அந்த அவர் மேல ரசூலுல்லாஹ் வச்சிருப்பாங்கிறதுக்கு இறுதியா ஒரு வார்த்தை அதுல வருது. அதுல ஒரு நபர் சொன்னாராம், அல்லாஹ் வேற சபிக்கட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுது. என்ன மனுஷன் அல்லாஹ் தடை செஞ்சது அப்படி செஞ்சுட்டானே அப்படி நம்மள பிறவே டக்குன்னு ரொம்ப இயற்கையான ஒரு சில வார்த்தையில டக்குன்னு விடுவோம்ல, அந்த மாதிரி அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர், அப்பா சொல்லாதீங்க, அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ரொம்ப நேச வச்சு அப்படி சொல்லிடாதீங்க அப்படின்னாங்க. இறை தூதர் சொல்றாங்க, ஒரு தண்டனை கொடுத்துட்டு எப்பா நீ செய்யாதுன்னு சொல்லி அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நபர் செஞ்சுட்டாரு, அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஒரு மானம் போறாப்ப அந்த இடத்துல நிக்க வச்சாதான் திருப்பி செய்ய மாட்டாரு அப்படின்னு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த தண்டனையில் அவரை சபித்த நபரை பார்த்து அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், சொல்லாதீப்பா அப்படி, அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய நபர் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த இடத்துல. யாரே இறந்த அப்துல்லாவை பார்த்து. அப்ப நான் ஒரு செய்தி, அவங்களுடைய காலங்காலமாக புழக்கத்தில் இருந்த பல விஷயங்கள் கூட இறை தூதரா செய்யாத தப்புப்பா, இதனால் நரகப்பா அப்படின்னு சொல்லப்பட்ட உடனே அவர்களா தூக்கி எறிந்த முடிந்தது. நமக்கு இவ்வளவு காலம் தொழுகை சரியில்லை, எந்த இபாதத்தையும் சரியா ஃபாலோ பண்றது இல்லை, பிரமத கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் குடி கொண்டு இருக்கிறது. இன்னை வரைக்கும் கால ஓட்ட போறத நிறுத்த முடியல.
பிறந்த நாள் எல்லாரும் வீட்லயும் கொண்டாடுறாங்களா இல்லையா? பல பேர் வீட்டுல வட்டி இருக்குது, நிறைய பேர் வீட்டுல இசை, எந்த நேரம் இசைங்கிறது ஏதோ ஒரு நியூஸ் சேனல் பாக்குறீங்க, செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதோ போன்ல வேற மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இடையில வரலாம். அதான் தேடி போய் இந்த இசையை கேட்கக்கூடிய மக்களாக பல மக்கள் பின்னாடி ஒரு சமுதாயம் தோன்றுவார்கள். அவர் இசையை அனுமதிக்கப்பட்டதாக கருதுவார்கள். அல்ல பெருமானார் எச்சரித்தார்கள். அப்படிப்பட்ட எச்சரிக்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நீங்க பல பேர். இப்படி இவ்வளவு விஷயம் தடை செய்யப்பட்டு இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் இன்னை வரைக்கும் நம்மளால அதுல இருந்து விடுபட முடியலன்னா என்ன காரணம்? ஏன் தொழுகல? ஏன் நோன்பு வைக்கிற காரணம் சொல்றோம்? ஏன் ஜக்காத்தை சரியா நம்மளை கொடுக்க முடியல? ஏன் அல்லாவுடைய பாதையில் அள்ளி கொடுங்கப்பான்னா அவருடைய ஈக்குவலா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல? என்ன காரணம்? உழைத்து கொண்டு வந்து இது ஏழுடைய பாதையை நாங்க கொடுப்போம்னு சொன்ன நபர்கள் இங்கே உழைச்சு கட்டி கட்டியா வீட்டுல இருந்தாலும் அதுல இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு வராத நம்ம இங்க கொடுக்க முடியலையே, சிரமப்படுத்துறான செய்தான. என்ன காரணம்? இவ்வளவு எச்சரிக்கைக்கு பின்னால் நாம் அல்லாஹ்வை அஞ்சவில்லை என்றால் எனக்கா சிந்திச்சிருக்குமா அவர்கள் எப்படி அவர்களால் முடிந்தது நம்மளால் ஏன் முடியல என்று? மனுஷன் தானே அவங்களும், அவங்களுக்கு மனைவி இருந்துச்சு, குழந்தைங்க இருந்துச்சு, அவங்களுக்கு உலகளாவிய பல தேவைகள் இருந்துச்சு, நம்மள மாதிரியான பல தரப்பட்ட ஆசைகள் இருந்தும் ஏன் அவர்களால் சாத்தியப்பட்டது நம்மளால் முடியலன்னு என்னைக்கா சிந்திச்சிருக்கோமா? நம்ம சிந்திச்சது கிடையாது. இறை அச்சம்னு இருக்குல்ல, இந்த இறை அச்சம்ங்கிறது பொதுவா இறைவன் அஞ்சுறது அப்படிங்களேன், அச்சப்படுறோம்ல, பயம் இருக்குல்ல, இந்த பயம்ங்கிறது ஒரு உணர்வு ரீதியா நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி பசிச்சா சாப்பிட்றோமோ, துன்பம்னா அழுகிறோமோ, வலிச்சா அழுகிறோமோ, இந்த மாதிரி பயம்ங்கிறது ஒரு உணர்வு அப்படிங்கிறத பார்க்கிறோம். பயம்ங்கிறது ஒரு அறிவுங்க. பயம்ங்கிறது தான் இருக்கிறது ஒரு பெரிய அறிவு. இறையச்சம் அதை விட பெரிய அறிவு. எனக்கு இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொன்னாங்க சின்ன குழந்தைகிட்ட. பசிச்சா அழுகும், அடிச்சா அழுகும், வலிச்சா அழுகும், சிரிக்கும். ஆனா பயமட்ட இருக்காது. சுடுதலை எடுத்து கையில வச்சிருந்தீங்கன்னா ஓடி போய் டபான்னு கையை வச்சிடும். ஏனென்று சொன்னால் அது சுடும் அப்படிங்கிற அறிவு அதுக்குள்ள தெரியாது. இந்த இடத்துல கை வச்சா அந்த டோர் அப்படி இழுக்கும் போது நச்சிடும் கை அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்படி தெரியப்படாத பல விஷயங்கள் இருக்கும் போது பயப்படக்கூடிய பல விஷயங்களை அவர்கள் தெரியாதவர்கள் பயப்படவே மாட்டான். அது தெரிஞ்சிருச்சுன்னா பயம் வரும். அப்படி என்றால் பயம் என்பது ஒரு பெரிய அறிவு. அதை சார்ந்து நம்ம அந்த அறிவை தேடினா மட்டும்தான் பயப்பட முடியும், இல்லைன்னா முடியாது. பயம் சார்ந்த அறிவை தேட ஒரு டோருக்கு பின்னாடி நிற்கிறாரு, நீங்க போறீங்க, உங்களை பயம் காட்டுறாரு, பயந்துடுறீங்க. ஆனா டோருக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சே போனா அசால்ட்டா போயிடுவோம்ல. ஏன்? அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கிறாங்க, நமக்கு தெரியும். ஒரு தொழிலை பத்தி ஏன் பயப்படுறோம்? கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கோம், நஷ்டமாயிடக்கூடாது, அதை பத்தின எல்லா அறிவும் நமக்கு தெரியும். இப்படி போனா ஏதாவது ஆயிப்போச்சுன்னா, அப்படி போனா ஆயிப்போச்சு, சரியா பண்ணணும், சரியா செஞ்சிடணும். குடும்பமாக இருந்தாலும் எந்த துறை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் மனிதன் ஒரு பயம் இருக்குன்னா அது சார்ந்த அறிவு அந்த மனிதன் இருக்குன்னு அர்த்தம். அண்ணன் பெருமானார் இவ்வளவு தூரம் சொல்லி 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 நம்ம மத்தியிலே பயம் இல்லை என்றால் அது சார்ந்த அறிவு நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். அதை நம்ம தேடலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அவர்கள் அந்த அறிவை தேடினார்கள், நாம அந்த அறிவை தேடல. இறை தூதரா சொல்லப்பட்ட அத்தனை எச்சரிக்கைகளுடைய நிலையையும் இறைவனுடைய தூதருக்கு நம்ம மாறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே, கொஞ்சம் கூட அதுல இருந்து மாறுபடுறதுக்கு நம்ம முயற்சி இருக்கிறேன்னா நம்ம அதை பத்தின பயம் இல்லை. இன்னை வரைக்கும் சொல்லப்படுகிறது. அனந்தரமானார் சொன்னார்களே, அப்பா பாங்குடைய அழைப்பை இரட்டையாகவும் காமத்துடைய அழைப்பை ஒற்றைப்படையாக சொல்லுங்க, ஒவ்வொரு முறை சொல்லுங்க. காமத்துடைய அழைப்பை எத்தனை பள்ளியில 2 முறை சொல்லி இருக்கிறாங்க. ஒரு வணக்க வழிபாடு தானே, சொன்னது இறை தூதர் அல்லவா. எந்த இமாம்களை மாற்றம் செய்திருந்தாலும் சரி, இமாம்களை குறை சொல்லவில்லை, இறை தூதருக்கு மாற்றமா சொல்லிட்டாங்க. இறை தூதர் பெருசா, அதற்கு பின்னால் வந்த இமாம்கள் பெருசா? எப்படி சொல்ல முடியும்? அதை பத்தின பயம் இருந்தா, அது சார்ந்த அறிவு தேடல் இருந்தா, அப்ப அறிஞர் உலமா நான் 7 வருஷம் படிச்சிருக்கேன், அது கிடையாது அறிஞர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அது அறிஞர்கள் கிடையாதான். யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் அறிஞர்கள், அவர்கள் தான் அறிந்தவர்கள். இறைச்சவாதி தான் அறிவாளி, படிச்சாலும் அறிவாளி கிடையாது. ஏன் கூட்டுத்துவா இத்தனை வருடங்களாக எப்படி நடைமுறையில் இருக்கும்? 23 வருட நபிகாருடைய வாழ்வில் இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு கூட்டுத்துவாங்கிற பேர்ல ஆமீன் ஆமீன் அப்பீல் பண்ணி சொல்லப்படுது. சார்ந்த விளக்கம் தெரியாத இமாம்களா? எங்க ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்டட்டும். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில், தொழுத காலத்தில் கூட்டு பிரார்த்தனை செய்தார்கள், மக்கள் எல்லாம் ஆமீன் சொன்னார்கள் என்று ஒரே ஒரு செய்தி இல்ல. இப்ப இல்லாதது செய்யறோம். அது மாதிரிதான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பல குறைகள். எனக்கிட்ட நான் ஒரு தப்பை செய்யறேன் அப்படின்னா, நான் ஒரு சிகரெட்டை குடிக்கிறேன்னா, மதுவை குடிக்கிறேன்னா, ஒரு வட்டியை வாங்குறேன்னா, நான் தொழலைன்னா, நான் மார்க்கத்துக்கு முரணா இந்த மாதிரி காரியங்களை செய்யறேன்னா, நான் வரவச்சு வாங்குறேன்னா என்ன காரணம்னா அது சார்ந்த அறிவு என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம், நான் தேடலன்னு அர்த்தம். நான் அதை நோக்கி போகல. மார்க்கத்துல அது சார்ந்த எச்சரிக்கை இப்படி எல்லாம் இருக்கிறது. சஹாபாக்கள் ஏன் அதையெல்லாம் பயந்தார்கள், ஏன் விலகினார்கள் தெரியுதாப்ப? சஹாபாக்கள் இடத்துல ஒவ்வொரு செய்தி சொல்ல போடும் போதெல்லாம் டக்கு டக்குன்னு விளங்கினாங்களே, ஆச்சரியமாவே பாக்குறோமே எல்லாத்தையும். ஏன் இந்த ஆச்சரியம் என்றால்
அவர்கள் அதிலிருந்து வரக்கூடிய அந்த எச்சரிக்கை அளவு என்ன, அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், என் நிலைமை நாளைக்கு என்ன ஆகும், மறுமையில என்ன யார் காப்பாற்ற போறா, ஏதாவது காரணம் சொல்லி தப்பிக்க முடியுமா? எதுக்குமே வழி இல்லாத ஒரு உலகத்தில் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், அந்நாளில் அவருடைய முகங்களை நரகில் போட்டு புசுக்கி எடுப்போம். அப்போது அவன் சொல்வான், யக்கூலுன யா லைத்தனா அஸான அல்லாஹு வ அஸான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா. எப்படிப்பட்ட வார்த்தை! ஒருவனை நரகத்துல போட்டு ஒரு முகத்தை புரட்டி எடுக்கும் போது, புசுக்கி எடுக்கும் போது நரகத்தில் அந்த நரகவாதி சொல்வாராம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் கட்டுப்பட்டு இருக்கலாமே, சொல்லிவிட்டு சொல்வாராம், ரப்பனா இன்ன அஸானா சாதனா வ குப்ரானா ஃபரவுன சபீல், உங்களுடைய பெரியார்களுக்கும் உங்களுடைய தலைவர்களுக்கும், அவர் சொன்னா சரி இவர் சொன்னா சரி, இவ்வளவு காலம் நலமல்ல இருந்தனே, அவரெல்லாம் எங்களை இப்படி வழிகெடுத்து விட்டார்களே. மனிதன் புலம்பக்கூடிய புலம்பலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அத்தனை எச்சரிக்கையில் அவ்வளவு இலகுவாக அந்த மக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நமக்கு அது சார்ந்த அறிவுடைய தேடல் இல்லாதவருடைய காரணம், எந்த இபாதத்தும் எந்த நல்லறமும் எந்த நற்செயலும் எந்த நல்ல குணமும் நம்மள்கிட்ட இல்லை. ஒரு சிரித்த முகத்தோட சலாம் கூட கம்மியா இருக்குல்ல. ஏன்? அது சார்ந்த அறிவு இல்ல. இது தப்புப்பா செய்யாதப்பா இப்படிதான்ப்பா இருக்கணும்னா, ஒரு விஷயத்தை தான தர்மத்தை பத்தி அவ்வளவு சொல்லியும் நம்மகிட்ட வரலன்னு சொன்னா அது சார்ந்த அறிவு இல்லை, வேற ஒண்ணும் கிடையாது. வரதட்சணை சார்ந்த எத்தனை மீட்டிங் போட்டு அந்த மக்கள் கேட்கலன்னா அதை புரிந்து கொள்ளவில்லை, அதை பத்தின தேடல் இல்லை, தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலே இல்லை. அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நம்ம இபாதிகளுடைய அடியார்களில் என்னை அஞ்சக்கூடியவர்கள் தான் உலமா. இதை சரியான முறை விளங்கிவிட்டால், இறைவனை அஞ்சுபவன் தான் அறிந்தவன் என்பதை சரியான முறை விளங்கிவிட்டால், எனக்கு வரக்கூடிய அத்தனை செய்திகளில் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைய, என்னுடைய சந்ததி அத்தனைக்கு உண்டான பயம், அப்பா இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, இப்படித்தாப்பா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வளர்க்கமான உங்களையும் என்னையும் ஆக்கிடுவான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் மும்பை தாராவி கிளையினுடைய பள்ளிவாசலுக்காக ரொம்ப காலமா வசூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதோடைய தொகை போதுமான அளவுக்கு பூர்த்தியானதாக இல்லை. அங்கேருந்து வந்து இங்கே வசூல் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட அவங்கள்ட்ட ஆள் பலம் இல்லை. தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, விலை ரொம்ப கடுமையா இருக்கக்கூடிய இடமதிப்பு கொண்ட இடங்கள். அதெல்லாம் சாதாரண ஒரு இங்க உள்ள ஒரு மதிப்புல ஒரு புலிங்கிறது ஒரு 40-50 லட்சம் வரும், அவ்வளவு பெரிய தொகை. அவங்க பள்ளிக்குன்னு வச்சிருக்க இடம் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு 200-300 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு இடத்தே பல லட்சங்கள் வருது. அவர் கோடிக்கணக்கான மதிப்புள்ள இடத்த அவர் பல காலங்களை தொழுதுக்கு இருக்கீங்க, நான் விற்க போறேன், இந்த சிரமமா இருக்கு, நீங்களே வாங்கிக்கிறோம் தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு 55 லட்சத்துக்கு கொடுத்துருக்கிறாரு போல. அதுல ஒரு 40 லட்சத்தை பண்ணிட்டாங்க. அந்த மீதி உள்ள தொகை அடைபடாமல் ரொம்ப சிரமத்துல எல்லா இடத்துலையும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்காக அடுத்த வாரத்துடைய ஜும்மா வசூலை கேட்டிருக்காங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபெருமானார் சொன்னார்கள், இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் அப்படின்னாவே அது இறை இல்லம் தான். எவ்வளவு பெரிய இடங்கள் இருந்தாலும் இறைவனுக்கு பிடித்தது இறை இல்லம் தான். அப்படிப்பட்ட இறை இல்லத்தினுடைய கட்டுமானத்திற்கு ஒரு பள்ளிவாசல் ஒருத்தர் கட்டினார்னா அவருக்கான எல்லாம் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டுவான் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல பெருமானுடைய நற்செய்தியில் ஒன்று. அதை விளங்கியவர்களாக அடுத்த வாரத்துடைய ஜும்மாவில் அதிகமாக அந்த பள்ளிவாசலுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.